கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாள் என் கர்த்தருடைய வார்த்தையாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, வேதத்தில் அநேக காரியங்களை குறித்து வேதம் சொல்லும் பொழுது தேவனாகிய கர்த்தர் இவைகளில் பிரியமாயிருக்கிறார், இவைகளை செய்யுங்கள் என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது எப்படிப்பட்ட பலிகளின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். நன்மை செய்ய வேண்டும், தான தர்மம் செய்ய வேண்டும். இதில் நம்ம மறக்கவே கூடாது. உனக்கு உதவி செய்ய திராணி இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு நீ உதவி செய்யாமல் இராதே. இதைத்தான் வேதம் நமக்கு போதிக்கிறது. ஏழை எளியவர்களுக்கு, இன்னும் திக்கற்றவர்களுக்கு நாம் உதவ வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களை, நாம் நன்மை செய்யும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை அநேக இடங்களிலே உயர்த்தி வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில், சமுதாயத்தில் கர்த்தர் நம்மை ஒரு மேன்மையின் ஸ்தானத்தில் வைத்திருப்பதனுடைய நோக்கம் என்ன? நம் மூலமாய் அநேகர் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் ஒன்று. அடுத்ததாக, நாம் யாருக்கெல்லாம் இந்த சூழ்நிலையில உதவி செய்ய முடியுமோ உதவி செய்ய வேண்டும். நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்து கொண்டும் உதவி செய்யாதபடிக்கு நாம் இருப்போமானால் தேவன் அதிலே பிரியமுள்ளவராக இருக்க மாட்டார். வேதம் சொல்லுகிறது, நீ நன்மை செய்ய வேண்டும். நம்ம இடத்துல ஐயா எனக்கு இந்த உதவி செய்யுங்க, உங்கள் ஆஃபீஸில் இல்லை உங்கள் இடத்துல இந்த வேலை இருக்கிறது, எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது நம்மால் இயன்றதை கண்டிப்பாக நம்ம உதவி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நாம் தான தர்மம் பண்ண வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மிலே பிரியப்படுவார். எளியவர்கள் இருக்கிறார்கள், திக்கற்றவர்கள் இருக்கிறார்கள், கைவிடப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்வின் அடுத்த பகுதி எப்படி இருக்குமோ என்று சொல்லி கலங்கி போயிருக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். உதவிக்காக, உதவியின் கரத்திற்காக ஏங்கி இருக்கக்கூடியவர்கள். நாம் உதவி செய்ய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இவைகள் பலிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். நம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறோம், நன்றி ஆண்டவர் எல்லாம் சொல்றோம்ல, அதே மாதிரிதான் இதுவும் ஒரு பலி. இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே நீர் சொன்ன வண்ணமாக நானும் செய்வேன் ஆண்டவரே, மற்றவர்களுக்கு நன்மை செய்வேன், தான தர்மங்களை செய்வேன் ஆண்டவரே. இந்த பலிகளை நாம் செலுத்தும் பொழுது வேதம் சொல்லுகிறது கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, கர்த்தரை பிரியப்படுத்த விரும்புகிற நாம் என்ன நாளிலும் இன்று நமக்கு போதிக்கப்பட்ட இந்த காரியத்தில் ஆண்டவருக்கு முன்பதாக முடிவெடுத்து, ஆண்டவரே நான் நிச்சயமாக கீழ்ப்படிவேன் என்று நம்மை அர்ப்பணிக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நேர் எங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நன்மை செய்யவும், தான தர்மங்களை செய்யவும், உதவி செய்வோம், மற்றவர்களோடு கூட அன்பு செலுத்தி இணைந்து நடக்கிற அந்த பலியை செலுத்த கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பலன் தாரும் ஆண்டவரே. எங்கள் சரீர பலவீனங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் எடுத்து போடும். கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த நாளில் என்னென்ன நன்மைகளுக்காய் ஜெபிக்கிறார்களோ அந்த நன்மையை கர்த்தர் தனித்தனியாய் குடும்பமாய் இந்த நாளிலே கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். மேன்மைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.